இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி தனது வான் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்தி வருவது மத்திய கிழக்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மத்திய கிழக்கில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகள் மீதும் அடுத்தடுத்து போர் தொடுத்து வருகின்றது. சிரியா, ஈரான், பாலஸ்தீனத்தை தொடர்ந்து இஸ்ரேல் துருக்கியை தாக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் துருக்கி தனது வான் பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேலின் அயன்ட்ரோம் அமைப்பை மாதிரியாக கொண்டு வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அயன்ட்ரோம் மூலம் வான் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவது முக்கியமானது என்று துருக்கி அதிபர் தையிப் எர்டோகான் தெரிவித்துள்ளார். நம்மை சுற்றியுள்ள சமீபத்திய மோதல்கள் நம்மை தாக்க வரும் அச்சுறுத்தல்களை கண்டறியும் ரேடார் அமைப்புகள் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியுள்ளன என்று எர்டோகான் தெரிவித்துள்ளார். ஒரு நாடு அதன் சொந்த ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடியாவிட்டால் தற்போதைய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டு குறிப்பாக நமது பிராந்தியத்தில் அதன் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ளார். 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான தொழில்நுட்ப தளத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இது துருக்கி வரலாற்றிலேயே முதன்முறையாக செய்யப்பட்டுள்ள மிகப்பெரிய பாதுகாப்புத்துறை முதலீடு என்பது குறிப்பிடத்தக்கது.